இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனனி நல்லா ருசியா சமைச்சிட்டா எல்லாருக்கும் பிடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் சிவா உனக்கு கிடைக்க மாட்டான். அப்ப ஜனனிய சமைக்க வேண்டாம்னு சொல்லலாமா? அவ சமைக்கட்டும், ஆனா அத வாயில வச்சு சாப்பிட முடியாம எல்லாரும் அவளை காரி துப்பணும். அம்மா அது எப்படி அத்தை தானே கூட இருக்காங்க, நல்லாதான் இருக்கும். உப்பையும் மிளகாயும் அள்ளி போட்டு வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிடலாம். ஓ, நீ அப்படி வரியா? பண்ணிட்டா போச்சு. சமைச்சு முடிக்கட்டும், நம்ம வேலையை காட்டிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு, நீ ஜெயிச்சிட்ட. ரியலி ஆண்டி? தேங்க்ஸ். சூப்பர், கெட்டிக்காரி. தேங்க்ஸ். சரி, நீ சமைச்சதெல்லாம் எடுத்து ஹாட் பாக்ஸ்ல வச்சிரு. லஞ்ச் டைம்க்கு கொண்டு போய் அங்க வச்சிரலாம். ஓகே, சரியா? தேங்க் யூ. அம்மாமா, தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க சொன்ன, கேக்குறியா நீ? பரவாயில்ல, சமையல் நல்லா வந்துருச்சு. பார், முடியெல்லாம் கொட்டி போச்சு. மாமா வா. மாப்ள, சொல்லுங்க மாமா. அமராவதி எப்படி இருக்கா? உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அப்புறம் நிலா எப்படி இருக்கா? என்ன விவரம் ஏதாவது கேட்டீங்களா? மாமா, அமராவதி எனக்கு போன் பண்ணவே இல்லை மாமா. போனதுதான், என்ன அப்படியே மறந்துடுறா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீங்க போன் பண்ணி கேட்டீங்களா? அது கொஞ்சம் ஒர்க் டென்ஷன்ல பண்ண முடியல மாமா. அப்பா என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா மாமா? உங்க குடும்ப விஷயத்தை நீங்க பாருங்க, இந்த குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்க வேண்டாம்னு சொல்றாரு. அப்போ ராஜசேகர் இந்த குடும்பத்தை ஆள் இல்லையா? இந்த குடும்பமா இருந்தா அண்ணனும் அப்பாவும் ஊர்ல இல்லாதப்போ யார் கூடயாவது சேர்ந்து குடிக்க போவாரா? அவருக்கு குடிதானே முக்கியம், குடும்பம் முக்கியம் இல்லையே. ஏங்க, உங்களுக்காக ஜனனி சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கா. இப்ப போய் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க வாங்க. சிவா, கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சிவா, ஆறி போச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. சரி மஜரணி, நீ போய் சாப்பாடுல எடுத்து வை. வா வா போலாம். பாப்பா வாங்கப்பா. சூடு ஆறுனா என்ன, வாந்தி எடுக்க போறது கன்ஃபார்ம். அந்த ஜனனிய கேவலப்படுத்த போறதும் கன்ஃபார்ம். அம்மா, நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். விசலாச்சி, நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. நான் தானங்க பரிமாறணும். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. மா, என்னம்மா நீ அதெல்லாம் அப்போ, இப்போ ஹெல்த்தா முக்கியம். நீ உட்கார். உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருமா, உட்கார். டேய், எல்லாரும் முன்னாடி என்னால இப்படி சரிசமமா உட்கார்ந்து சாப்பிட முடியாதுடா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சிவா, வேண்டாம் விடு, அப்புறம் அவ சரியா சாப்பிடாம போயிடுவா. சரி அம்மா, இப்போ ஓகே. ஆனா இனிமே நீ எங்களோட ஒன்னாதான் சாப்பிடணும், சரியா? சரிப்பா. ஜனனி, பசி தாங்க முடியல, போடு. போடுமா. அப்பா, எனக்கும் பசிக்குது, நானும் உட்காரவா? இது என்னம்மா கேள்வி? உட்காரு. வா வா. ரம்யா, நீயும் வா. இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. பரவாயில்ல, உட்காருங்க. நாங்க எப்ப சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல உன் வேலையை பாரு. மா, பாவம் அவ. போதும் போதும்.
ஜனனி வா. கடவுளே நீதான் காப்பாத்தணும். சமையல் நல்லா இருக்கணும். நோ டென்ஷன். அம்மா தான் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, நல்லாவே இருக்கும், கவலைப்படாத. தேங்க்ஸ் சிவா. இது கண்டிப்பா நல்லா இருக்கும், கவலைப்படாத. ஆண்டி ஹெல்ப் மட்டும் தான் பண்ணாங்க, நான் தான் சமைச்சேன். ஆ? நல்லா இல்லையா? என்னம்மா துப்பாம முழுங்குறாங்க? இல்லடி, மருமகளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு பாக்குறாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜனனி ரொம்ப அருமையா இருக்கு. ம், ஜனனி ரியலி வெரி டேஸ்டிடா. கங்க்ராட்ஸ், நீ ஜெயிச்சிட்ட. நம்பி ஹோட்டல்ல வைக்கலாமா? சூப்பரா இருக்குமா? பவானி, நீ இன்னும் ஏதோ சொல்லாம இருக்க? அண்ணி மிரட்டிட்டீங்க, வேற லெவல். தேங்க்ஸ். மலேசியா பாஸ் ஆயிட்டா. என்னம்மா மொத்த பேருக்குமே நாக்கு செத்து போச்சாம். ஐயோ, ஒன்னும் புரியலையே.